ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்ம வந்து பருப்பே சேர்க்காம ஒரு சூப்பராக ஒரு சாம்பார் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இந்த ரெசிப்பியில் நிறைய காய்கறி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இது வந்து நம்ம குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 2 கைப்பிடி வரைக்கும் நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டுட்டே இருக்கும்போது நம்ம 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 5 சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன். நான் வந்து பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தனால அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுசாக கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 3 தக்காளி பழமும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கேரட் இருந்தது, அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 15-20 பீன்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு கோவக்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுவும் வந்து சின்ன சின்ன துண்டாக ஒரு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கோவக்காய் ஒரு 10 இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஆயிலில் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது வதங்கியிருக்கு. நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து சேர்த்துட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் கொத்தமல்லியெல்லாம் அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி வந்து சரியாக அரையாது. அதனால் நல்லா தண்ணி சேர்க்காமல் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைச்சிக்கலாம். இப்போ இது 2 ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ காய் வெந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு அப்புறம் இந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் வரும். அதனால் கொஞ்சம் வந்து தண்ணியாட்டம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாம்பார் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதோட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வரமிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தனால இந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக தாளிக்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தாளித்து பாருங்கள். அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய், அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கறியை விடாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு கசப்பாக இருக்காது, சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். பருப்பே சேர்க்காமல் நீங்கள் இவ்வளோ சாம்பார் வச்சுருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பருப்பு சேர்க்கலன்னொன்னே உடனே கேட்காதீங்க, கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் பருப்பு இல்லையான்னு. இது வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் சேர்க்காமல் மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து வறுத்து இந்த மாதிரி சாம்பார் வைக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சாம்பார் நிறைய காய்கறிகளோடு செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.